நீங்க ஹெப்பால் டு பெங்களூர் ஏர்போர்ட் பெட்ல இருந்து இந்த லேக் ஸ்பாட் பத்தி தெரியாம இருந்தா இந்த வீடியோ முடியறப்போ எனக்கு நன்றி சொல்லுவீங்க. நான் அல்லாலசந்திரா லேக் பற்றி ஒரு மினி பிளாக் போட்ட போது எனக்கு இதே பகுதியில் வந்த சஜஷன் தான் இந்த எலஹங்கா லேக். இந்த லேக்கை ஃபுல்லா சுத்தி வந்தீங்கனாலே போதும், அன்னைக்கு தேவையான வாக்கிங் கோலை நீங்க ஈஸியா முறியடிக்கலாம். காரணம் இதோட ஸ்ட்ரெச் 4.5 இருந்து 5 கிலோமீட்டர் வரை நீளுது. எந்தவித நுழைவு கூட்டமும் கிடையாது. கொஞ்சம் ப்ராப்பரான கல் பதிக்கப்பட்ட பாதை பிளஸ் மண் பாதைன்னு 2 ரூட். நான் போன சமயம் காரணமானு தெரியல, அல்லாலசந்திரா லேக்கை விட எனக்கு இங்க கூட்டம் கம்மியா தெரிஞ்சது. பார்க்கிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தான், பைக் பிளஸ் கார் விட்டுக்கலாம். ஆனா இங்க நாலாபுரமும் வழி இருக்கு. நுழைவு நேரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலை 5 முதல் 10 வரை, மேலும் சாயங்காலம் 4 முதல் 7 மணி வரை போட்டிருந்தாங்க. அங்கங்க ஆலமரம் அரசமரம்னு மக்கள் நல்ல ஏரிக்கரை ஓரம் உட்கார்ந்து இருக்கிற ஃபீல்ட்ல நல்ல அமைதியா இலைப்பாடுறாங்க. தண்ணீர் பாதைகளுக்கு நடுவே இவங்க பற்பல பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெச் எவ்வளவு தூரம்ங்கிறத இதே பார்க்ல இன்னொரு பக்கம் இருக்கிற பாலத்தை ஏதோ பக்கத்து ஊர்ல இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். இப்ப இங்க இருக்கிற வசதிகளை பார்க்கலாம். டாய்லெட் வசதி, குடிநீர் வசதி, முழு கழிவறை, குழந்தைகளுக்கு ஏற்ற பூங்கா, விளையாட்டு அம்சங்கள். கர்நாடக கவர்மெண்டோட பிபிஎம்பி பல கோடி செலவு பண்ணி தான் இந்த ஏரி பூங்காவை அமைச்சிருக்காங்க. பெங்களூர் முழுசாவே ஆங்கங்க இப்படி ஏரியோட சேர்த்து பூங்காவை அமைத்து பார்க்கறது ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த பூங்கால அங்கங்க நீங்க கோயில்களை பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் இந்த கோயில வழிபடவே வந்த மாதிரி இருந்தது. எம்பசி பிலிப்ஸ் டவர்லாம் தெரியுது, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற நம்ம ஆபீஸ் டவர் தெரியலன்னு எனக்கு வருத்தம். 2 பக்கம் தண்ணி போகிற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். அதுல யோகா வகை விவரங்களோடு அமைதியா உட்கார்ந்து யோகா பண்ற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. ஏதோ ட்ரெக்கிங் போற மாதிரி தூர குறியீடையும் நீங்க பார்க்கலாம். லேக் வியூ அபார்ட்மெண்ட் விளம்பரத்துக்கு மத்தியில் தனி வீடு கட்டி வாழும் இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆனா கொசுத்தலை இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அடுத்த வாரம் மராட்டியத்துல ஒரு ட்ரெக்கிங் போறேன். அதுக்கு ஒரு ரெடி ஆகிற செஷனா இருக்கட்டும் நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா 2 நாளா கழுத்து சுருக்கி குனிய முடியாத வழி. ட்ரெக்கிங் போற முன்னாடி சரியான நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பார்க்ல 1-2 ஜோடி புறாக்கள் ஸ்பாட் ஆனாங்க. சோ நம்ம மாதிரி நிறைய சிங்கிள் ஸ்பாட்டை எடுத்து அந்த 1-2 காலி செய்வோம்னு உறுதியளிப்போம். நான் வருத்தப்பட்ட நம்ம ஆபீஸ் வியூ மிஸ் ஆகல. சும்மா தோரணையா தெரிஞ்சது. ஏரி ஸ்ட்ரெச் 70% முடிச்ச அப்புறம் சைட்ல மினி மீன் மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஒருவேளை இங்கதான் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி விற்பார்கள் போல. ரொம்ப நேரம் நடந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறுவோம்னு நல்ல சேரா பார்த்து உட்கார்ந்தேன். அது வேற மேகமூட்டமா இருந்தது. திடீர்னு சுளிர் வெயில், தாகமும் எடுக்க ஆரம்பிக்க வெளியே வந்தா ஒரு இளநீர் கடை கூட இல்ல. பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கும் நண்பர்கள் இந்த என்ட்ரன்ஸ்ல போடுங்க, நல்லா ஓடும். அதுக்கப்புறம் போகிற வழியில கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததமாங்கிற மாதிரி இளநீர் வண்டி 50 ரூபாய்க்கு ஒண்ணு போட்டுட்டு என்னோட கேஷியோ வாட்ச் ஸ்ட்ராப்பர் சரி செய்ய ஆரம்பிச்சு கேலரியா மால்ல கேஷியோ ஷட்டர் திறக்க முன்னாடியே முதல் நாளா போனேன். மீண்டும் ஒரு கண்வாயிலையோ குளத்திலேயோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.